லேப்டாப்ப காணும்னு தெரிஞ்சதும் நிலா முதல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு தான்டா ஃபோன் பண்ணா. 1 மணி நேரத்திலேயே அந்த ஆட்டோவ கண்டுபிடிச்சு லேப்டாப்ப நிலா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நிலா அப்படியே ஆடி போயிட்டா. நான் லேப்டாப்போட வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் லேப்டாப்ப குடுத்த உடனே அவ முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பு. நிலா பிரசன்டேஷன முடிச்சு வெளியில ஓடி வந்தா. என்ன கட்டி புடிச்சு சோழன் ரொம்ப தேங்க்யூன்னு சொன்னடா. அது மட்டும் இல்ல. அவ என்ன பார்த்து ஐ லவ் யூ சோழன் சொன்னா. ரொம்ப சந்தோஷம்டா. நீ இதெல்லாம் நிஜமா தான் சொல்றியா? நம்புற மாதிரி இல்லையே. நிஜமா தான்டா சொல்றேன். நான் ஏன் பொய் சொல்லப் போறேன்? சாரி நிலா. இன்னைக்கு காலையில ஏதோ டென்ஷன்ல உங்கள அப்படி திட்டிட்டேன். சாரி. நான் இதுக்கு முன்னாடி இப்படி டென்ஷன் ஆனதே இல்ல. யாரையுமே திட்டினது இல்ல. வெரி சாரி. அது பரவாயில்ல. இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. நான் தான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். கிளையண்ட்டுக்கு உங்க பிரசன்டேஷன் ரொம்ப பிடிச்சு போச்சு நிலா. ஒரு கரெக்ஷன் கூட சொல்லல அவங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இத செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு டின்னர் போறோம். இந்தாங்க நிலா, உங்களுக்கு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. இல்ல ராகவ், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போதும். பாத்தியா நிலா, அவரு எங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணல, உனக்கு மட்டும் தான் சர்வ் பண்றாரு. விட்டா அவரே உனக்கு ஊட்டி விட்டுருவாரு போல. சோழன், நான் எங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ண முடியுமா? உங்களுக்கு இப்ப நான் லொகேஷன் ஒன்னு அனுப்புறேன். ஏங்க, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்றேன். சரிங்க, நான் அதோ வரேன். ராகவ், நான் கிளம்புறேன். இவ்வளவு சீக்கிரமாவா? என்ன நிலா, இந்த ட்ரீட்டே உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ணேன். நாங்க யாருமே இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க?